சந்தைக்கு வந்ததுல நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான கடாயை வச்சிருக்கீங்க. என்ன விலை சொல்லி இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உசிலம்பட்டில இருந்து வந்திருக்கோம். மதுரை உசிலம்பட்டி. சரிங்க. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கடாயை? 45 ரூபா சொல்லிருக்கு. சரிங்க. என்ன விலைனா கொடுக்கலாம்? ஒரு 38 ரூபா 39 ரூபா கொடுக்கலாம். 38னா ஃபைனல் கொடுத்தலாம். இது பல்லுங்க? பல்லு 4 பல்லு கடப்பல்லா. சரிங்க சரிங்க. இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இது எப்படி முட்டுக்கடாயா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? கொம்பெல்லாம் ஓட்ட போட்டு அழகா தோரணையா கொண்டு வந்திருக்கீங்க. இது கடாய் பார்க்கவே ஒரு அட்ராக்டிவா இருக்கு. முட்டுக்கடாயா இருந்ததுதான். சரிங்க. என்ன ஒரு 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இன்னும் 2 வருஷம் ஆட்டுக்கு வச்சுக்கலாம். ஆட்டுக்கு வச்சிருந்தோம்னா கடாய் வந்து நல்ல தெளிவா இருக்கும், சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு இது எந்த சந்தையில வாங்கிட்டு போனீங்க? நல்ல முறுக்கான கொம்பு. குட்டில இருந்து வளர்த்தது நீங்களே? குட்டில இருந்து ஓன வளர்த்தீங்க? குட்டில இருந்து வளர்த்தி இப்ப விற்பனை பண்ண போறீங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. இது விலை கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. அதான் 35 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஒரு 3 ரூபா வரணும். 3000 ரூபா வந்தா கொடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரி, இந்த ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஒண்ணுதான் கொண்டு வந்தோம். சரி, ஆளுக்கு ஒரு கொம்ப கையில பிடிச்சிருக்கீங்களா? என்னென்ன ஸ்பெஷல் இந்த கடாயில? கடாய் நல்ல விரைச்ச கடாயினே. ஆட்டுக்குள்ள கடாய். நல்ல கடாய் என்னண்ணே? நல்ல கடாய். ஆட்டுல கிடந்த கடாய் அப்படிங்க? ஆட்டுல கிடந்த கடாய். சரிங்க. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படிங்க? நான் 24 தானே. ஆமா. 19 ரூபாய் கொடுக்கலாம். 19 ரூபாய் கேட்காங்க. நான் கொடுக்க வேண்டிய விலை 21 ரூபாய் கொடுக்கலாம். 21. இதோட ஃபைனல் ரேட் 21,000. பல்லுங்க? பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு கிடா. நல்ல ஒரு தோரணை. சந்தைக்கு வந்தால இன்னைக்கு நல்ல ஒரு தரமான கடாய்னா இதான். எத்தனை ஆட்டுக்கு இது வச்சுக்கலாம்? இன்னும் 100 ஆடு வச்சுக்கலாம். 100 ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதும். நல்ல கடாய். சரிங்க. இது என்ன கலர்? ரா கடாயா பொட்டு கடாயா? பொட்டு கடாய்னே. இது என்ன உயிரடைக்கு என்ன இடம் வரும்? உயிரடைக்குன்னா 60 கிலோ வராது. வரும். பாக்கதான் சின்னது மாதிரி இருக்கு. பெரிய கடாய். ஆமா. இது எப்படி எந்த ஒரு கடாய்னே? இது வீட்டுல கடாய். சரிங்க. இது வளப்புக்கு கொண்டு போலாமா இல்ல ஃபங்க்ஷனுக்கு தான் ஆகுமா? வளப்புக்கு கொடுக்கலாம். சரிங்க. ஆட்டுக்கு ஆகிற கடை. ஆட்டுக்கு ஆகிற கடை. தோரணை நல்ல நெட்டி, நல்ல ஒரு உயரம், முக லட்சணம் எல்லாமே இருக்கு இந்த கடாயில. சரிங்க சரிங்க. ஃபைனல் ரேட் 20,000 கொடுக்க வேண்டியது. ஆமா ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். ஒன்னான குட்டி வச்சிருக்கீங்க. பொட்டை குட்டிண்ணே. இது என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 2 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க. என்ன விலை கேக்குறாங்க? அது 1500 ரூபாய் கேட்காங்கண்ணே. 1500 கொடுக்க வாய்ப்பு இல்ல. அப்ப வாங்கினது 1500 ரூபா. 100 ரூபா மேல வச்சு கேட்டா கொடுக்க மாட்டேங்க. 1600 கேட்டாச்சு. ஆமா, கொடுக்க மாட்டேங்காப்ல. இதுல ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? இதுல ஜோடி 13 ரூபா கரத்துல கிடக்குனேன். சரிங்க. ஜோடி 13 சொல்றீங்களா இல்ல கொடுக்க வேண்டிய விலையா? இல்ல 13 சொல்றேன். வந்த அணைச்ச வந்தா போட்டு விட்டுருங்க. 13 எல்லாமே கிடா குட்டி தானே? பூரா கிடா குட்டி தான். 34 குட்டி கிடக்குனே. 34 கிடக்கு. சரிங்க. இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் குட்டி. ஒரிஜினல் போட்டு குட்டி. மேய்ச்சல் இற சாப்பிட ஆரம்பிச்சு இல்ல பருத்தி விதை, சீனாரக்காய், அரிசி எல்லாம் திங்குங்க. சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. 77 0 88 76. சரிங்க. 550. சரிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்க. 29. சரிங்க. ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா அனுசரிச்சு தெளிவா கொடுங்க. சரிங்க. நமக்கு எந்த ஊருங்க? நக்கலகோட்டை வியாபாரிண்ணே. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வியாபாரி கரெக்டா சொல்லிட்டீங்க. சரிங்க. 2 அழகான சுத்த கருப்பு வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. செம்பரியில சுத்த கருப்பு கிடைக்காது. ஆமா, சுத்தமா கிடைக்காது. எல்லாம் வெள்ளை கிடக்கும். வெள்ளை கிடையாது. வெள்ளை இல்ல, சுத்த கருப்பு. சுத்த கருப்பு. ஆமா. எப்படி வாங்குனீங்க இத? அது நம்ம 30 ஆட்டுல ஒவ்வொன்னா கிடந்தது. குடுக்கவே மாட்டேன்னாங்க. வளப்புக்காண்டி மெனக்கிட்டு மாறி மாறி 5 தேரம் அவங்ககிட்ட அலைஞ்சு கேட்டேன். சரி கொண்டு போப்பான்ட்டு சொன்னாங்க. கொடுத்துட்டாங்க. ஜோடி என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கு? ஜோடி 12,500 ரூபாய். சரிங்க. இது வளப்புக்கு வாங்கிருக்கீங்களா விற்பனை பண்ண போறீங்க? இல்ல விக்கத்தான். நம்ம இப்ப 1000 ரூபாய் கிடைச்சாலும் கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜோடி வந்து 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. 13,000 ரூபாய் கிடைச்சா கொடுப்பீங்களா? கண்டிப்பா. சரிங்க. இந்த குட்டிகளை வந்து இன்னும் வளர்க்கணும்னா எவ்வளவு நாள் வளர்த்தா லாபம்? 10 மாசத்துல 20,000 ரூபாய்க்கு விற்கணும் ஒரு குட்டியானே. ஒரு குட்டி நான் போன வருஷம் ஜோடி 45,000 ரூபாய்க்கு வித்தனேன். ஆமா. இது வளர்த்து இதே மாதிரி இத வளர்த்தாலே நல்ல ஒரு காசு போலயே. மாசம் 20,000 சம்பளம் உறுதியா விடும். 10 குட்டி வளர்த்தாலும் நல்ல லாபம் கிடைக்கணும். ஆமா. நான் போன வருஷம் வளர்த்ததுனால நான் சொல்றேன். வளர்த்து வித்தேன் அனுபவத்துல. ஆமா. 6,000 ரூபாய் 6,500 ரூபாய்க்கு வாங்கினேன். வித்ததுக்குலாம் 22 23 10 மாசம் பல்லே போடல. என் குட்டி இங்க வந்தது. என்கிட்ட வியாபாரி வாங்கிட்டு வந்து இங்க 24 25 ரூபாய்க்கு வித்தாங்க ஒரு குட்டியே. ஆமா. வியாபாரி மறுவலைக்கு விற்பனை பண்ணிட்டாங்க. வியாபாரியே என்கிட்ட ஜோடி 45 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இங்க அதிகமா தான் வித்தாங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சொல்றீங்க 2 ரூபா சொல்றேன். சரிங்க. இந்த குட்டிகள்லாம் குட்டி 5 ரூபா சொல்றேன். ஜோடியா? ஆமா. சரிங்க. என்ன வேணா ஃபைனலா கொடுக்கலாம்? 4 ரூபா கொடுத்துறானே. ஜோடி ஒரு குட்டி 2,000 ரூபா கொடுத்துடலாம். இதுல எத்தனை கிடா குட்டி எத்தனை பொட்டை குட்டி? 4 கிடா குட்டி தான். 4மே கிடா குட்டி தான். சரிங்க. இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. மக்கள் வந்தாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் திருப்தியா விற்பனை ஆகலாம். மக்கள் வரது கம்மி, வியாபாரி வரதுகள் இருக்காங்க, மக்கள் வரது கம்மி தானே. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சின்ன மாதிரி இருக்கு. ஆமா. 21 ரூபா. நீ எவ்வளவு நாள்ல குட்டி போட வாய்ப்பு உண்டு? இன்னும் 1 மாசத்துக்குள்ள குட்டி போட்டோம்.
1 மாசத்துக்கு உள்ளேயே போட்டுரும். சரிங்க, எப்ப வேணா குட்டி போடும். பல்லு பின்ன இருக்கு? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. நீ எத்தனை வருஷம் அதை கையில வச்சுக்கலாம்? இது இன்னும் 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். சரிங்க, அதாவது நல்ல ஒரு இளம் ஆடுதான். சந்தையில நீங்க தான் வாங்கி வளர்ப்புக்கு வாங்கிருக்கீங்க இல்ல மறுவலைக்கு விற்பனை பண்ணுவீங்களா? விற்பனைக்கு வாங்கி விற்பனை பண்றதுக்கு தான். என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்? 2 மறுவலை இது வந்து 22 ரூபாய் கொடுப்பேன். ஒரு 1000 ரூபாய் கூட கிடைச்சா கொடுத்தலாம்ங்கறீங்க. நல்ல ஒரு மடுகட்டு, நல்ல சைஸான ஆடு. இது 2 குட்டி போட வாய்ப்பு உண்டா? 3 குட்டி போடும். உறுதி 3 குட்டி உறுதி. 3 குட்டி உறுதியா போட்டுரும். இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் பரவாயில்ல. மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம். சரிங்க, யாரும் அண்ணனை பார்த்தா அந்த ஆடை வந்து நேரா வந்து வாங்கிக்கலாம். 21,000 ரூபாய் வாங்கி இருக்காங்க. கொடுக்க வேண்டிய விலை 22,000 ரூபாய் சொல்றாங்க. அதுதானே 22 கையில கொடுத்துடலாம். சரிங்க. ஆடு வந்து பல்லு 4 பல்லு தான். சரிங்க, இளம் ஆடு தான். சரி, ரொம்ப நன்றிண்ணே, சூப்பர். எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? இதுல பருவட்டு ஒரு 3 கேனு பிடிச்சிருக்குண்ணா. சரிங்க, ஆமா 45 ரூபா சொன்னாங்க. 39க்கு முடிஞ்சிருக்கு. சரிங்க, நம்ம எந்த ஊருங்க? நம்மளுக்கு கைத்தார் பக்கம், கைலாரத்துல இருந்து வரோம். இப்போ வந்து பின்னால குட்டிகள் வச்சிருக்கீங்களா? அது என்னென்ன குட்டிகள் அதுக்குன்னு? அது ஃபுல்லாவே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டி. சரிங்க. ஆமா, நாங்க கலர் பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். அதான பார்க்கவே தெரியுது. ஒரு அழகான குட்டிகளை மட்டும் பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆமா, இது வந்து ஜோடி என்ன விலைக்கு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஜோடிக்கு அவங்க 13 ரூபா 13,500 சொன்னாங்கண்ணா. சரிங்க, நம்ம வாங்கி இருக்கிறது 8,500க்கு முடிஞ்சிருக்கு. 8,500. ஆனா எல்லாமே கொஞ்சம் பால் குடி மறந்த குட்டி மாதிரி தான் இருக்குது. புல் கடிக்குது. எப்படி மேய்ச்சல் இல்லாம இதாகிடுமா? அதான் பால் இல்லாம குட்டிகள் உண்டாயிருமா? ஆமா, உண்டாயிரும். அதுக்கு தக்க நம்ம இற போடணும். சரிங்க, நம்ம கொடுக்குற தீனில தான் இருக்கு. ஓகேங்க, என்னென்ன கொடுத்தா குட்டிகள் நல்லா உண்டாகும்? நம்ம உளுந்தந்தூசி, மறுபடி மக்காச்சோளம், இது மாதிரி மாவு இல்லாமா? என்னன்னா இந்த குட்டிகளுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆமாண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு கொடுத்து. ஓ, சரி. ஃபர்ஸ்ட் 100 கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 100 கொடுக்கணும், மறுபடியும் ஒரு 10 நாள் போய் 200 கொடுக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். கொஞ்சம் அவுத்திக்கிற கட்டிக்கிடுவோம். வேண்டியதான். அகத்திக்குள்ள கட்டணும். கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா எல்லாம் நல்லா கலர் குட்டியா பார்த்தாச்சு. வளர்ந்தாலும் ஒரு லாபம் கிடைக்கும். செலக்ஷன் பண்ணி பிடிச்சிருக்கோம். மனசுக்கு பிடிச்ச. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி. எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? இது மொத்தம் வந்து 9ண்ணா. சரிங்க, எல்லாம் கிடா குட்டி தான். ஆமாண்ணா. ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஜோடி வந்து 20,000 நாங்க வந்து விலை பேசி 17,000க்கு வாங்கினோம். சரிங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்ல தெளிவான குட்டி. எல்லாம் ஒரிஜினல் எட்டயபுரத்துக்கு ஃபேமஸான பொட்டு குட்டியா வாங்கிட்டீங்க. ஆமா, இந்த குட்டிகள் வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு நாள் வளர்க்கறது உண்டு? இது வந்து 3 மாசம்ண்ணா. 3 மாசம் வளர்த்தா வாங்கி பக்ரீத்துக்கு வந்து விற்கிற மாதிரி. என்ன லாபம் கிடைக்கும்? லாபம்னா வந்து இப்போதைக்கு வந்து 17 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போதைக்கு வித்தா வந்து ஒரு குட்டி வந்து 20,000க்கு பக்கம் விற்கலாம்ண்ணா. இப்ப ஜோடி ஆயிரும். இல்ல, ஜோடி 17. ஜோடி 17. அப்போ பக்ரீத்துக்கு வித்தா ஒரு குட்டி 20,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். சரிங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மைப்பாறைண்ணா. மைப்பாறை கழுமலை பக்கத்துல. இது ஒரிஜினல் பிரீடு தானா? ஆமா, ஆமாண்ணா, ஒரிஜினல் பிரீடு தான். எட்டயபுரத்துல ஒரிஜினல் நல்ல ஃபேமஸான பொட்டு குட்டி. ரா குட்டி கிடையாது, பொட்டு குட்டி. நீங்க என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டுங்க? தீவனம் அப்புறம் வந்து கோதுமை தவிடு, மசூரு. சரிங்க, அந்த மாதிரி வைப்போம். இதெல்லாம் வச்சுதான் குட்டியை வளர்க்கறது. சரிங்க, சூப்பர். இன்னைக்கு நிலவரம் எப்படிங்க? கூடவா குறைவா? இல்ல, இன்னைக்கு வந்து விலை அதிகம் தானே. விலை அதிகம் தான். விலை கரைக்கு தானே, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 4 குட்டியா? ஆமாண்ணே, 4 கிடா குட்டி தானா? ரொம்பவே அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. குட்டி எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இந்த குட்டி? 2.5 மாசம் இருக்கும். சரிங்க, ஜோடி என்ன விலைக்கு வாங்கி இருக்கு? 14. ஒரு குட்டி 7,000 ரூபாய் கணக்கு. கூட தானே இருக்கு. கூட தாங்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நரிக்குடி. எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினைச்சீங்க? நாங்க 10 வாங்கணும். ஓகே, இன்னும் வாங்க வேண்டியதுக்கு 6 குட்டி. அப்ப அடுத்த வாரம். இப்போ வந்து குட்டிகள் வாங்கி இருக்கீங்க. இந்த குட்டி விற்பனை அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது எப்போ கொண்டு வருவீங்க? நீ ஒரு 4 மாசம் வந்து. 4 மாசம் வளர்ப்பு. 4 மாசத்துல ஒரு குட்டி என்ன விலைக்கு விற்பனை ஆகும்? ஒரு குட்டி 7,000 ரூபாய்க்கு வாங்கின குட்டி 10 ரூபாய்க்கு 10,000 ரூபாய், ஒரு 4,000 ரூபாய் பக்கமா கிடைக்கும். 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி என்னென்ன தீவனங்கள் வச்சா அந்த குட்டி நல்லா உண்டாவுங்க? தூசி, சீனியரா. சரிங்க, மேய்ச்சல் உண்டா? மேய்ச்சல் உண்டு. சரிங்க, இப்ப கொண்டு போனோம்னா எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போடுவீங்களா? ஆமாண்ணே, போடுவோம். போட்டுருவீங்க, தடுப்பூசி போட்டுருவீங்க. என்னன்னா சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரி, குட்டி மயிலம்பாடி குட்டி மாதிரி இருக்கு. ஆமா, மயிலம்பாடி. என்ன விலைண்ணா? ஜோடி என்ன விலை வந்துச்சு? மொத்தம் 3 சேர்த்து 7,500. 3 சேர்த்து? ஆமா, 7,500 ரூபா. ஆமா, பரவாயில்லையே ரேட் இன்னைக்கு. அப்பனா ஆமா ஆமா. குட்டி எத்தனை பொட்டை குட்டி? 2 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. சரிங்க, இன்னைக்கு விலை அனுசரிச்சு வாங்கியிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்குனீங்க? அவங்க 10,000 சொன்னாங்க. நான் வாங்கி வைக்கிறேன், வியாபாரி வாங்கி வைக்கிறதுனால அதெல்லாம் ஒரு 3 ரூபா குறைச்சி வாங்கிருக்கீங்க. 3,000 ரூபாய் குறைச்சிட்டே பரவாயில்ல. குட்டிக்கு 1000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மறுவலைக்கு விற்பனை பண்ணணும்னா என்ன விலைக்கு விற்பனை பண்ணலாம்னு எதிர்பார்க்கறீங்க? குட்டிக்கு 10-300 வடிச்சா விட்டுருவேன். அவ்வளவுதானே? ஆமா ஆமா. இப்ப 7,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, ஒரு 8,000 கிட்ட தான் கொடுக்கலாம். 3 குட்டியும் சேர்த்து 8,000 தான் விலை. அண்ணன் கொடுக்க வேண்டிய விலை. அவங்க வாங்கின விலை 7,000 ரூபாய். சரிங்க, எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? எனக்கு சிவஞானபுரம். சரிங்க, அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. உங்க நம்பர் கொடுங்க.
நம்பர் எனக்கு இதுல எடுக்க தெரியாது சார், நீங்க எடுத்துக்கலாமா? அப்படியா? சரிங்க, இந்த இருங்க ரெண்டா பார்த்து சொல்லுவோம். சிங்கானபுரம் இந்திரா காலனி. இந்திரா காலனி. உங்க பேரு? காளிராஜ். நேர்ல வந்து பாத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். எப்போ? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வீட்லயும் குட்டி எடுக்கு 10-15 குட்டி எடுக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. குட்டி எடுக்கு, ஆடுங்க எடுக்கு. விற்பனை பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 10 குட்டி இருக்கு. 10 குட்டி விற்பனை பண்ணிருக்கீங்க. மொத்தம் 15 குட்டி கொண்டு வந்தீங்களா? மொத்தம் 15 குட்டி வந்தது. சரிங்க, இதெல்லாம் கிடா குட்டிகளா கொண்டு வந்தீங்களா பொட்டை குட்டிகளா? எல்லாமே கிடா குட்டி தான். ஜோடி என்ன விலைக்கு விற்பனை ஆயிருக்குங்க? ஜோடி இப்போ வரைக்கும் ஜோடி 11 இருக்கு. 11,000. நீங்க சொன்ன விலை? 13 ரூபா சொன்னேன். 2000 ரூபாய் குறைச்சி தான் விற்பனை பண்ணிருக்கீங்க. இது இப்ப எத்தனை நாள் குட்டிகளா இருக்கும்? எத்தனை மாச குட்டிகளா இருக்கும்? இது அவ்வளவு 2 மாச குட்டி கூட இருக்காது. 2 மாச குட்டி கூட இருக்காது. உண்மையை சொல்லிட்டீங்க. ஆமா, விலை நிலவரம் கூடி போச்சுனால விலை கூடி போச்சு. கலர் குட்டி நல்லா இருக்கும். நல்லா வளரும்னு. நல்லா வளரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்களே கிடைக்கும்? இந்த குட்டிகள்ல 400 ரூபாய்க்கு வாங்கணும்னா இந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா குட்டி சுவாடி லேசா 2-3 மாசத்துல 20 ரூபாய்க்கு. இதுதானே ஜோடி? ஜோடி குட்டி 10 லட்சம் இருக்கு. ஒரு குட்டி 10,000 ரூபாய் ரேட்டுக்கு உறுதி. 2 மாதம் தான் வளர்த்தான். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நான் எப்பன்னு பக்கம் முள்ளூர். மேய்ச்சல் முறையில் வளர்க்கணுமா கையார வச்சு வளர்க்கணுமா? கையார் தான். கையார வச்சு விட்டு வளர்க்கணும். என்னென்ன தீவனங்கள் வச்சா குட்டி நல்லா உண்டாகும் தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க. நல்லா சீனல் புட்டு, பட்டான் தூசி, நெல்லரிசி, இப்படி எல்லாமே கொலை கொம்பாகத்தி ஏற்றி எல்லாம் கட்டா எல்லாம் கட்டி நல்லா குட்டி நல்லா உண்டாகும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர், நல்லா இருக்கும்.